வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிச்சக்கீரை கடையில் தாங்க. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றிக்கணுங்க. கடலைப்பருப்பு, அதோட இம்புட்டு உளுந்தம்பருப்பு, அதோட ரவோண்டு வெந்தயத்தை போட்டு நல்லா வறுன்னு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை அப்படியே இம்புட்டு ஒரு தட்டில் அள்ளி வச்சுக்கிறணும். அதே எண்ணெயில் உரித்த பூண்டு, அதோட 3 வரமிளகா சேர்த்து ஒரு வறுத்துட்டு அதையும் இப்படி தனியாக அள்ளி வச்சுக்கோங்க. நல்லா அலசி வச்ச புளிச்ச கீரையை அதே எண்ணெயில் ஒரு சுருட்டி வதக்கி விட்டுக்கிறணும். ஒரே வட்டி ஊற்றுற எண்ணெய் ஓயாமல் ஊற்றக்கூடாது. அதிலே சுருட்டி அப்படியே மிக்சியில் கொட்டிப்படணும். அதோட வதக்கின அந்த புளிச்ச கீரையும் போட்டு இம்புட்டு காண்டு உப்பு, வதக்கும்போது உப்பு போடக்கூடாது, நிறையா போயிடும். அதே சட்டியில் இம்புட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு வெடித்து 2 கருவேப்பிலையை போட்டுக்கிறணும். வெட்டி வச்ச வெங்காயம், இது இல்லைன்னா பூண்டு வெட்டி வச்சுக்கிறணும். 2ல் ஏதாச்சும் ஒன்று போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச புளிச்சக்கீரையை போட்டு சட்டி சோறு சாப்பிட்டா அம்பூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சமையல் போடுங்கன்னு சொன்னவங்களுக்கு இன்றைக்கி போட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பார்த்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. இதோட சுடுசோத்தில் போட்டு இந்த சட்டியில் புரட்டி சாப்பிட்டா அம்பூட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாய்.